வணக்கம். உங்கள் வசந்தசேகர். இன்றைக்கி நம்ம பேச போகிறது யானையை பற்றிங்க. இந்த யானை கிட்டத்தட்ட ஆசிய கண்டத்தில் தான் அதிகமாக இருக்குது. ஆப்பிரிக்க கண்டத்திலும் அதிகமாக இருக்குது. ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒரு வித்தியாசமாக இருக்கும் யானை, ஆசிய கண்டத்தில் வேறு மாதிரி இருக்குங்க. இது ஆப்பிரிக்கா கண்டத்தில் 3 நிறமாக இருக்குது. சாம்பல் நிறம், பழுப்பு நிறம், கருப்பு நிறம், அது மாதிரி இருக்குது. அதிகபட்சமாக ஆப்பிரிக்க கண்டத்தில் சாம்பல் நிறம் யானைகள் தான் நிறையா இருக்கும். ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய யானையாக இருக்கும். ஆப்பிரிக்கா யானை ஒரு தண்டங்கந்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதோடைய குட்டியே கிட்டத்தட்ட 260 பவுண்டு எடைங்க. அது பிறக்கும் போதே அவ்வளோ பெரிய குட்டியாக இருக்கும். அது ஒரு ஆப்பிரிக்கா யானைகள் அதுமாரி இருக்கும். ஆசியா கண்டத்து யானைகள் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சு இருக்கும். ஒரு சாம்பல் நிறம் மாதிரி அந்த கலர்ந்த கருப்பு தான் அதிகமாக இருக்கும். கருப்பு கலர் தான் அதிகமாக இருக்கிறது யானைகள். கிட்டத்தட்ட இது ஒரு 45 லட்சம் யானைகள் இருக்குது உலகத்தில். ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது 45 லட்சம் யானைகள் இருக்குதுன்ட்டு. இது கிட்டத்தட்ட நம்ம இந்து மதத்துக்கு ரொம்ப இந்த யானை முதன்மை கடவுளாக விநாயகரை வச்சு கும்பிட்றோம். நம்ம இந்து மதத்துக்கு இந்த யானை இல்லாமல் இருக்காது. அது மாதிரி நம்ம ராஜராஜ சோழன் கிட்டத்தட்ட அந்த காலத்திலே உலகத்திலே யானைப்படை வச்சுருந்த ஒரே மன்னன் தான். உலகத்தில் வேறு எந்த மன்னனும் யானைப்படை கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 5000 யானைக்கு மேலே, ஒரு 25,000 யானை வரைக்கும்னு சொல்கிறாங்க. அது சரியான கணக்கெடுப்பு ஒன்றும் சரியில்லை. ஆனால் 5000 யானைகள், பட்டத்து யானைகள், போருக்காக பயன்படுத்த யானைகள், மிகப்பெரிய போர்ப்படை யானையாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 56 தேசத்தை திரு ராஜராஜ சோழன் அவர்கள் ஆண்டார். அவருக்கு முதல் வெற்றிக்கு காரணமே இந்த யானைப்படை தான். இந்த யானைகள் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நம்மளோட மனிதர்களோட ஒற்று போகக்கூடிய ஒரு யானை விலங்கு கூட்டம். இது தாவரத்தை தாங்க சாப்பிடும். கிட்டத்தட்ட மனிதர்களை போல் இதுவும் தாவர இனங்கள் சாப்பிடுது இல்லையா. அதில் 70 வருஷத்துக்கு மேலே உயிர் வாழக்கூடிய ஒரே இனம் இந்த யானை இனம் தான். வேறு எந்த மிருகமும் இந்த 70-80 வயசுலாம் வாழாது. இந்த யானை தான் அந்த அளவுக்கு வாழக்கூடிய ஒரு இனம். இந்த யானை நம்ம ஒரு காமெடி பொருளாக கூட பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட இந்து கோயில்களில், பெரிய கோயில்களில் யானை இல்லாத கோயில்கள் இருக்காது. அதே போல் இன்றைக்கி இந்த யானை பற்றி ஒரு சில குறிப்புகளை சொன்னது மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி.